Good morning, students. This is Vijay Kumar, lecturer mechanical department. நம்ம பார்த்துட்டு இருக்கிற யூனிட் வந்து மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அதில் பார்த்துட்டு இருக்கிற யூனிட் நம்பர் 2 வெல்டிங் டெக்னாலஜி. அதில் மாடல் நம்பர் 6 இப்போ பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து வாட் இஸ் கேஸ் வெல்டிங் அண்ட் இட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். கேஸ் வெல்டிங்னா என்ன, அதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வெல்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது கேஸ் வெல்டிங் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்துட்டோம். இப்போ அதே கேஸ் வச்சு என்ன பண்ண போறோம், ஃப்ளேம் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ப்ராசஸ் வச்சு நம்ம இது வரைக்கும் வெல்டிங்ல என்ன பண்ணோம், ஒட்டுற ப்ராசஸ் பார்த்தோம். இப்போ நம்ம கட்டிங்ல என்ன பண்ண போறோம்னா அந்த கட் பண்றது, இப்போ கேஸ் வச்சு எப்படி நம்ம கட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அதுல இருந்துட்டு சால்டரிங், பிரேசிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அவங்களுக்கு ஸோ இதுதான் வந்து ஃப்ளேம் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளேம் கட்டிங் இருக்குது இல்லையா, இங்கே ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு ஃப்ளேம். இந்த ஃப்ளேம் தான் என்ன பண்ணுது, ஒரு பார்க்கில் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிறத நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதில் வந்து என்னன்னா சேம் கேஸ் வெல்டிங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேஸ் வெல்டிங்கில் என்ன இருக்குது, ஆல்ரெடி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர், ஒரு அசிட்டிலின் சிலிண்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெகுலேட்டர் இருக்குது, ரெகுலேட்டர்ல இருந்து டார்ச் இருக்குது, டார்ச்ல இருந்து நம்மளுக்கு தேவையான ப்ரெஷருக்கு நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா அந்த இதில் வர ஆக்சிஜன் அசிட்டிலின் கேஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு மெட்டலையும் நல்லா மெல்ட் பண்ணி உருகிற அளவுக்கு நம்ம ஒட்ட போகிறோம். பட் ஆனால் இதில் சேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டார்ச்சில் இருக்கிற பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹெவி கரண்ட் ஹெவி ஃபயர் வந்து அதுலேருந்து ஃப்ளேம்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு காமனான பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டில் நம்ம வந்து என்ன பண்ணதுல உள்ளுக்குள்ள அந்த ஹீட்டை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணதுல என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஹோல் விழுற அளவுக்கு அது வந்து என்ன ஆகும்னா கேப் கிரியேட் ஆகும். அந்த கேப் கிரியேட் ஆகிறதுனால அந்த பாயிண்ட் வந்து 2 பார்ட்டா வந்து அது வெல்டு வந்து கட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளேம் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சேம் இது வந்து என்ன ப்ராசஸ்னா கேஸ் வெல்டிங் இருக்கு என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான் இந்த ஃப்ளேம் கட்டிங் ப்ராசஸ். ஸோ அடுத்தது வந்து சால்டரிங். இந்த சால்டரிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது எங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா நிறைய வந்து இந்த டிவி ரிப்பேர் ஷாப்ஸ், எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த சால்டரிங் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இல்லைனாலும் நம்ம இந்த பார்க்குறோம் இல்லையா, அந்த வீடியோ விசுவலேஷனை பார்க்குறோம் இல்லையா, இதைத்தான் வந்து சால்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சால்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னும் கிடையாது, ஒரு பார்ட் இதுவும் வந்து சிமிலர் வெல்டிங் வச்சு 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வெல்டிங்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் மெட்டல்ஸ் பார்த்தோம். இதுல என்ன பண்ண போறோம்னா 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ். ஸோ 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் இல்ல சிமிலர் மெட்டல்ஸ் இதை வச்சு ஸோ மினிமம் அதாவது ரொம்ப ஹெவியா வந்து இது பண்ணாம லைட்டா நம்ம என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ணி ஒட்ட வைக்க போறோம். ஸோ இந்த கீழே இருக்குல்ல இதெல்லாம் வந்து மதர் போர்ட்ஸ், இந்த மாதிரி போர்ட்ஸ், பிசி போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்க்கியூட் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கியூட் போர்ட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி என்ன பண்ண போறோம் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கும், இந்த சர்க்கியூட் போர்ட்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ அதை தான் பண்ண போறாங்க. இதுல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெல்டிங் டார்ச். இதுல இருந்து என்ன வரும்னா கரண்ட் வரும். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு கரண்ட் வரும். இந்த கரண்ட் என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜி இந்த கரண்ட்லேயே வந்து ஹீட்டிங் காயிலா ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்குள்ள என்ன இருக்கும்னா ஹீட்டிங் காயில் வச்சிருப்பாங்க. ஹீட்டிங் காயில் என்ன பண்ணும்னா அது வந்து ஹீட்டா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம இங்கிருந்து இன்னொன்று வைக்கிறோம் இல்லையா, இந்த இது வைக்கிறதுல வந்து இந்த இது வந்து சால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சால்டர் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு எங்க அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல சால்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம எதை வந்து நம்ம இங்கே இது பண்ணமோ நம்ம வந்து ஒட்ட வைக்கணுமோ அதை வந்து நம்ம இந்த சால்டரை கொண்டு வந்து மேலே வச்சோம்னா இது அப்ளை ஆகி அந்த இதும் சேர்ந்து ஒட்டிக்கிறோம். ஸோ இதைத்தான் வந்து சால்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தது வந்து பிரேசிங். பிரேசிங்கிறது ஒன்றும் கிடையாது, சேம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டை வந்து ஜாயின் பண்ண போறோம். அதுல எப்படி நம்ம சால்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ணோமோ இதுல அதே மாதிரி ஸ்பெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து ஒரு டிவைஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதை ரெண்டையும் ஒட்ட வைக்க போறோம். ஸோ இதுதான் வந்து பிரேசிங் சொல்லுவாங்க. பிரேசிங்க்கும் சால்டரிங்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. சால்டரிங் வந்து சாதாரண சின்ன பார்ட்டிகல்ஸ், சின்ன ஐட்டம்ஸ்ல பண்றது. ஸோ இது வந்து இந்த பிரான்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய டியூப்ஸ், மேக்ஸிமம் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பிரேசிங்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ், நம்மளோட ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் காயில் அந்த மாதிரி இல்லை பிரான்ஸ் காயில் இருக்கும். அந்த பிரான்ஸ் காயிலில் ஏதாவது கேஸ் வந்து லீக் ஆகி இல்லை உடஞ்சிருச்சோ இல்லை 2 பார்ட்டாக வந்து அது தனியாக டிஸ்செப்பரேட் ஆயிருச்சோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒட்ட வைக்கிறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த கையில் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த கையில் வச்சிருக்கிறது தான் வந்து ஸ்பெல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெல்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கர், அதாவது நம்ம சால்டருக்கு இருக்கு இல்லையா அயன், அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இந்த ஸ்பெல்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா இது வந்து வித்ஸ்டாண்ட் அப் டு 600 டிகிரி செல்சியஸ், அதாவது மெல்டிங் டெம்பரேச்சருக்கு கம்மியா வந்து இது வந்து என்ன ஆகும்னா வித்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இதை தான் வந்து பிரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ் பார்க்க போறோம். அந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி ஃப்ளேம்ஸ்ங்கிறது ஒரு ஜஸ்ட் தீ.
நம்மளுக்கு இங்க வருது இல்லையா, இப்போ நம்ம இந்த இதுல பார்த்தோம் இல்லையா, இந்த தீ பார்க்குறோம் இல்லையா, இந்த தீ எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கேஸ் வெல்டிங், அதாவது கேஸ் வெல்டிங், ஆர்க் வெல்டிங் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஃப்ளேம்ஸ் எந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ மேக்ஸிமம் இது வந்து கேஸ் வெல்டிங்ல தான் பார்க்க போறோம். கேஸ் வெல்டிங்ல இந்த ஆக்சிஜன் அண்ட் அசிட்லின். ஸோ அந்த ஆக்சிஜன் அண்ட் அசிட்லின் ஃபர்ஸ்ட் அதில் நம்ம பார்க்க போறது நியூட்ரல் ஃப்ளேம் பார்க்க போறோம். நியூட்ரல் ஃப்ளேம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நியூட்ரல் ஃப்ளேம்னா அந்த கீழே படம் போட்டிருக்கேன் இல்லையா, இதான் நியூட்ரல் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரல் ஃப்ளேம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சப்ளைங் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அசிட்லின். நான் 2 சிலிண்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சிஜன் அண்ட் அசிட்லின் அப்படின்னு 2 சிலிண்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 சிலிண்டர்லயும் ஈவனான பிரஷர்ல ஈவனான ஃப்ளேம்ஸ், ஈவனான கேஸ் பாஸ் ஆகி வந்துச்சுன்னா அதை வந்து ஈக்குவல் நியூட்ரல் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும், அந்த இது வந்து அந்த தீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ பிரைட் இன்னர் கோர் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இன்னர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வெளியே இருக்கிறது வந்து ப்ளூயிஷ் அவுட்டர் கோன். இது வந்து மேல இருக்கு இல்லையா, இது வந்து ப்ளூயிஷ் அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 தான் வந்து என்ன இருக்கும்னா இந்த நியூட்ரல் ஃப்ளேமை வந்து குறிக்கும். அதாவது நம்ம பார்த்து ப்ரெஷர் வச்சு பார்த்து சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த தீயை பார்த்தாலே சொல்லிடலாம் இது நியூட்ரல் ஃப்ளேமா இல்லை என்ன ஃப்ளேம் அப்படிங்கறத பார்த்து சொல்லிடலாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிறது இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெல்டிங், ஸ்டீல் கேஸ்ட் அயன்ஸ், அப்புறம் வந்து காப்பர் அண்ட் அலுமினியம் இந்த இதை வந்து யூஸ் பண்றதுக்காண்டி பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்னர் கோன் இருக்கு இல்லையா, இது வந்து 3200 டிகிரி செல்சியஸ் வந்து அதுல வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் கார்பரைசிங் ஃப்ளேம். இந்த கார்பரைசிங் ஃப்ளேம் நீங்க இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, நான் இங்க ஸ்லைட்ல வந்து ஸ்லாண்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதான் இம்பார்ட்டன்ட் வேர்ட். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசிட்லின் கேஸ் இருக்கு இல்லையா, அசிட்லின் வந்து ஆக்சிஜனோட அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல நான் 2 சிலிண்டர் சொல்லியிருந்தேன். அதுல வந்து ஒன்னு ஆக்சிஜன், ஒன்னு அசிட்லின். ஸோ அசிட்லினோட கேஸ் வந்து அதிகமா இருக்கும் ஆக்சிஜனோட. ஸோ அப்படி இருந்தா தான் இந்த கார்பரைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஏன் சார் நம்ம எதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மெட்டலும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான நம்ம வந்து மெல்ட் பண்றதுக்கோ இல்ல ஒட்ட வைக்கிறதுக்கோ நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஃப்ளேம்ஸும் டிஃப்ரெண்டா இருந்தா தான் நம்மளால அதுக்கு தகுந்தாப்புல அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வெல்டிங் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வெரி லோ கார்பன் ஸ்டீல் அண்ட் அலாய் ஸ்டீல் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். இதுக்காக நம்ம என்ன பண்றாங்க, இந்த கார்பரைசிங் ஃப்ளேமை வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஷார்ப் இன்னர் கோர், அதே மாதிரி நம்ம லாஸ்ட் டைம்ல பார்த்த நியூட்ரல் ஃப்ளேம்ல மாதிரி ஷார்ப் இன்னர் கோர் இருக்கும். ஒயிட்டிஷ் இன்டர்மீடியேட் கோன் கால்ட் ஃபெதர் கோன். இந்த இடத்துல ஒரு கோன் மாதிரி இன்னொரு ஃபயர் இருக்கு இல்லையா, இது மாதிரி எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஃபயர் வந்து இதுல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவுட்டர் கோர்ல இன்னொரு ப்ளூயிஷ் கோன், நார்மலா இருக்கிற மாதிரி ஒரு ப்ளூயிஷ் கோன், இதுல எக்ஸ்ட்ராவா இந்த ஃபெதர் மாதிரி இருக்கிற ஒரு கோன் வந்து இதுல ப்ரொடியூஸ் ஆகுது. இதைத்தான் வந்து கார்பரைசிங் ஃப்ளேம் சொல்லுவாங்க. நியூட்ரல் ஃப்ளேமுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, நியூட்ரல் ஃப்ளேம்ல ஆக்சிஜன் அசிட்லின் ஈவனா இருக்கும். கார்பரைசிங் ஃப்ளேம்ல அசிட்லின் வந்து அதிகமா இருக்கும் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணதுல. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம். ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ங்கிறது இது வந்து ஜஸ்ட் வந்து ஆக்சிஜன், நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, நியூட்ரல்ல வந்து ரெண்டுமே ஈவனா இருக்கும். கார்பரைசிங்ல வந்து அசிட்லின் அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. பட் ஆனா இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், அசிட்லின் கம்மியா இருக்கும். ஸோ இதை தான் வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன இருக்கும்னா, ஃப்ளேம் வந்து 2 ஜோன் தான் இருக்கும். இதுல வந்து ஸ்மால் இன்னர் கோர், நம்ம அதெல்லாம் ஹார்டா இன்னர் கோர் பார்த்தோம்ல, ஸ்மால் இன்னர் கோர் அண்ட் தென் அவுட்டர் கோர், அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளூயிஷ் அவுட்டர் கோர் மட்டும் தான் இருக்கும். நம்ம வீட்டுல போய் நீங்க ஸ்டவ்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து தெரியும், மேல வந்து ப்ளூயிஷா இருக்கும். பட் ஆனா அந்த பர்னர்ல இருந்து வரத்துல மட்டும் அதோட திங்ஸ், அந்த ஐட்டம்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆகுறது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திஸ் ஃப்ளேம் இஸ் யூஸ்ட் ஃபார் வெல்டிங் பிராஸ் அண்ட் பிரான்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆக்சிடைசிங் ஃப்ளேம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்றதுக்குனாலும் சரி, வெல்ட் அடிக்கிறதுக்குனாலும் சரி, இந்த ஃப்ளேம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வெல்ட் அடிக்கிறதுல நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் வெல்ட் அடிக்க போறோங்கிறத பார்த்து நம்ம இந்த ப்ரெஷர் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கேஸ்லயும் வந்து அசிட்லின் சிலிண்டர்லயும் ஆக்சிஜன் சிலிண்டர்லயும் மேல கேஸ் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னாலே, அந்த கேஸ் ப்ரெஷர் ரெகுலேட்டர்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு தகுந்தாப்புல என்ன மாறிக்கணும்னா, இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல மாறிக்கிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்டுக்கு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு, என்ன மெட்டீரியலுக்கு நம்ம பண்ண போறோம், வெல்டிங் பண்ண போறோமா இல்ல கட்டிங் பண்ண போறோமா, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கிற போறோம். ஓகேவா. ரைட். ஸோ கேஸ் வெல்டிங்கோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம இதில் பார்க்க போறோம். அட்வான்டேஜஸ்னா என்ன, டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ளேம் கேன் பி கண்ட்ரோல் ஈஸிலி. இந்த கேஸ் வெல்டிங்ல என்ன பண்றோம், நம்ம டெம்பரேச்சர், நம்மளுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் நம்ம தேவைப்படுமோ, நான் சொல்றேன் இல்லையா, இந்த 3 மெட்டீரியலுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் தேவைப்படுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் த்ரூ ப்ரெஷர். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் வெல்டிங் மிஷின் இஸ் லோ. இதுல வந்து நம்மளுக்கு கரண்ட் சார்ஜ்னு தெரியாது, நம்மளுக்கு இந்த ஜென்ரேட்டர் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது, வெறும் 2 சிலிண்டர்ஸ் இருந்தா போதும். ஸோ அதனால ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் ஈஸி. நம்மளுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, சிலிண்டர் ரீப்ளேஸ் பண்ணா வெறும் அந்த டார்ச் மட்டும் தான் இருக்கும். அந்த டார்ச்சை வந்து நம்ம அப்பப்ப மெயின்டெனன்ஸ் பண்ணா போதும். ஸோ பட் ஆனா அங்க அப்படி கிடையாது. எலக்ட்ரிக் ஹோல்டர், கேபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய உள்ள ஜென்ரேட்டர்ஸ், அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப அதிகமான செலவாகும். ஸோ ஃப்ளோ ஆஃப் ஃபில்லர் மெட்டல் கேன் பி கண்ட்ரோல். நம்ம இதுல வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, ஃப்ளோ ஆஃப் ஃபில்லர் மெட்டீரியல், நம்மளுக்கு அதுல இருந்து எவ்வளவு மெட்டல்ஸ்
மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், ஃபில்லர் நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறதே தெரியாது. பட் ஆனா இதுல வந்து நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா அந்த ஃபில்லர் மெட்டலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் பவர் கிடையாது, இது வந்து கேஸஸ் பவர் மட்டும்தான். எலக்ட்ரிக் பவர் இஸ் நாட் ரெக்வயர்ட். பட் ஆனா இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஸ்லோ ப்ராசஸ், நாட் சூட்டபிள் ஃபார் வெல்டிங் திக் பிளேட்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா திக் பிளேட்ஸ், அதாவது அதிகமான கனம் அதிகமாக இருக்கிற பிளேட்ஸ் வந்து நம்ம வெல்டு பண்ண முடியாது. ஸோ அடுத்தது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டிங் ஜாயிண்ட் இஸ் லோ. இது வந்து சும்மா ஒரு பேசிக் டெம்பரரியாக வேணா நம்ம இந்த வெல்டிங் பண்ணலாமே தவிர, பட் ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஹார்டனா வெல்டிங் எதுவும் இதில் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கேஸ் வெல்டிங். ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக்ஸ்ல என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ளேம் கட்டிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம், சால்ட்ரிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம், பிரேசிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ், அந்த 3 ஃப்ளேம்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். கேஸ் வெல்டிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதோட அடுத்த கிளாஸ்ல இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ஸ், இந்த கீழே இருக்கிற ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல இருந்தா நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம இதில் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் மாடல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன இருக்கு, அடுத்து ஃபர்தர் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Thank you.